ஹலோ ஃபேமிலி அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் விக்னேஷ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது உங்கள் சேனல் வந்து விக்னேஷ். ஸோ ஆர்ஆர்பி டெக்னீஷியன் 2026ஓட நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு இல்லையா, ஃபார் கிரேட் 1 அண்ட் கிரேட் 3. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில்டு வீடியோ தான் இது. ஓகேவா? இந்த வீடியோலேயே நான் எல்லாத்தையும் சொல்லிட முடியாது, ஏன்னா ஸ்ட்ராட்டஜி அவுட் டு கிளியர் அப்படிங்கிறத நான் தனி வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா இதுலேயே நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. நான் எல்லாத்தையுமே இதுலேயே சொன்னேன்னா வீடியோவும் லென்த்தாக இருக்கும், உங்களால் ஃபுல்லாகவும் ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் எலிஜிபிள், இதில் தான் நிறைய பேருக்கு பெரிய டவுட், அதை ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். தென் எக்ஸாம்ஸ் எப்படி இருக்கும், என்ன மாதிரி பேட்டர்ன், எத்தனை ஸ்டேஜ், இது எல்லாத்தையும் சொல்லிடுறேன். தென் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் நீங்கள் எங்கேருந்து எடுக்கலாம் அதையும் சொல்லிடுறேன். ப்ரிப்பரேஷனுக்கான புக்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். இன்னும் டீட்டெயில்டான ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்கிறேன். அண்ட் தென் உங்களுக்கு ஒரு ஸ்டடி பிளானும் தரேன் வித் வீடியோ, அதை எப்படி ஃபாலோ பண்ணணும். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோவாக தரேன், ஸோ தட் 0 லெவல் டு செலெக்ஷன் லெவல் உங்களால் போக முடியும். சரியா? ஸோ வீடியோ மட்டும் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களோட மேக்ஸிமம் டவுட்ஸ் எல்லாமே இதுலேயே கிளியர் ஆகிடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க, இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெகுலராக நம்ம சேனலில் வர வீடியோஸ், அப்டேட்ஸ், கிளாஸஸ், பிடிஎஃப்ஸ் இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணணும் ஃபார் செலெக்ஷன். ஓகேவா? ஸோ நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்கை கீழே நான் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். ஸோ அதை டச் பண்ணிங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். அங்கே உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி, மந்த்லி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் கிடைக்கும். உடனே எல்லா அப்டேட்ஸும் சரி அண்ட் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸும் சரி, வீடியோ சொல்யூஷன், பிடிஎஃப்ஸ், ஸ்டடி மெட்டீரியல், புக்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. ஓகேவா? அண்ட் தென் மறக்காமல் நம்ம ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்ம ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது, ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு ஒரே இடத்துல கிடைக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணிவிடுங்க. உங்கள் டீட்டெயில்ஸ், மொபைல் நம்பர், நேம்லாம் போட்டு லாகின் பண்ண பிறகு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்குள்ளே வாங்க. கிட்டத்தட்ட ரீசெண்ட் அப்டேட்டடோட சொல்கிறேன், இது ஓல்டு ஸ்க்ரீன்ஷாட் தான். 425 பிடிஎஃப்ஸ் இருக்குது. 1 இல்லை 2 இல்லை, 425 பிடிஎஃப். அதில் உங்களுக்கு முந்தைய ஆண்டு கேள்விகள், ரொம்ப ரொம்ப ரீசெண்டாக நடந்து முடிஞ்ச ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதிலிருந்து எக்ஸாம், ரயில்வே எக்ஸாம்ஸோட டிஃப்ரெண்ட் ஃபோல்டர்ஸ் போட்டு தனித்தனியாக அப்லோட் பண்ணி வச்சுருப்பேன். எல்லாமே தமிழ்லையும் இருக்குது, இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஸோ டெலகிராமில் கூட நீங்கள் தேடணும், ஒவ்வொன்றும் எங்கே இருக்குது அப்படின்னு தேடணும். பட் இங்கே 425 பிடிஎஃப் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ, டெக்னீஷியனோ, ஏஎல்பி, குரூப் டி, என்டிபிசி, எனிதிங், சரியா? எல்லாமே ஃபோல்டராக போட்டிருக்கேன். ஏன்னா நியூ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியாது, நம்ம ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் நான் என்னென்னலாம் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிஃபிகேஷன் யாரெல்லாம் எலிஜிபிள், ஓகேவா? வேகன்சி டீட்டெயில்ஸ் பற்றி பார்ப்போம். and then important dates, medical details, age relaxation, recruitment process and pattern and syllabus. So first of all நான் வரேன் qualification. நமக்கு வந்திருக்கிற டெக்னீஷியன் 2 போஸ்ட்டுக்கு, ஒன்று டெக் கிரேட் 1, இன்னொன்று டெக் கிரேட் 3. ஓகேவா? ஸோ தனித்தனி அப்ளிகேஷன், இதை ஃபர்ஸ்ட் நான் கிளியர் பண்ணிடுறேன். டெக்னீஷியன் கிரேட் 1க்கு நீங்கள் எலிஜிபிள், சப்போஸ் 2 எக்ஸாமுக்கும் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னு வைப்போம். நீங்கள் தனியாக ஒரு அப்ளிகேஷன் கிரேட் 1க்கு போடணும், தனியாக ஒரு அப்ளிகேஷன் கிரேட் 3க்கு போடணும். அதே மாதிரி இந்த எக்ஸாம் செப்பரேட், இந்த எக்ஸாம் செப்பரேட். ஓகே? தென் இந்த டெக்னீஷியன் கிரேட் 1 சிக்னலுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், இதை நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுறேன். சொன்ன விஷயத்திலே மறுபடியும் கமெண்ட் பண்ணாதீங்க, சரியா? ஏன்னா நான் இதுலேயே டீட்டெயில்டாக உங்களுக்கு கவர் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் in physics, electronics, computer science, information technology, instrumentation from a recognized university bar institute. ஒரு விஷயத்தை கிளியரா நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது பிஎஸ்சி இல்லையா, பிஎஸ்சி அதுல இந்த ஸ்ட்ரீம் பிசிக்ஸ், எலக்ட்ரானிக்ஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, இன்ஸ்ட்ருமெண்டேஷன் ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டிலையோ இன்ஸ்டியூட்லையோ நீங்க படிச்சிருக்கணும். சரி, ஆர் BSc in a combination of any substream of basic streams of physics, electronics, computer science, IT, instrumentation from a recognized university. இங்க ஒரு குழப்பம் வரும். சரி, அதுலயும் B வரேன். 3 years diploma in engineering in the above basic streams or in combination of any of the above basic streams, or degree in engineering in the above basic streams or in combination of any of the above basic stream. இதுல இருந்து என்ன சொல்ல வராங்க தெரியுமா? உங்களோட குவாலிஃபிகேஷனில் மெயின் ஸ்ட்ரீமாக ஃபிசிக்ஸோ, எலக்ட்ரானிக்ஸோ, இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸோ,
இல்லை இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியோ இல்லை இன்ஸ்ட்ருமெண்டேஷனோ கம்பல்சரி இருக்கணும். இப்போ இங்கே ஒரு பெரிய டவுட் வரும். நான் டிப்ளமா இல்லை பிஇ, நான் மெக்கானிக்கல் வச்சுருக்கேன், நான் சிவில் இன்ஜினியரிங் வச்சுருக்கேன், கண்டிப்பாக நாட் எலிஜிபிள். கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா சிக்னல் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட், அவங்களுக்கு எலக்ட்ரானிக்ஸ் நாலேஜ், கொஞ்சம் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கணுங்கிறதுனால இந்த மாதிரி குவாலிஃபிகேஷன்ஸ் மட்டும்தான் எலிஜிபிள்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பிஎஸ்சி இந்த ஏதாவது ஒரு ஸ்ட்ரீமில் மெயின் ஸ்ட்ரீமாக உங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கலாம், இல்லை டிப்ளமாவில் இருக்கலாம், இல்லை டிகிரி இன் என்ஜினியரிங்கில் இருக்கலாமே தவிர ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கோ ஒரு சிவில் இன்ஜினியரிங்கோ கண்டிப்பாக இந்த டெக் கிரேட் 1க்கு எலிஜிபிள் இல்லை. சப்போஸ் இதோட ரிலேட்டட் ஓகேவா எலக்ட்ரானிக்ஸ் இருக்கு, இந்த மாதிரி ஸ்ட்ரீம் இருக்கு, இப்போ எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக் டெலிகம்யூனிகேஷன், மெக்கட்ரானிக்ஸ்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அவங்க எல்லாருமே இதுக்கு அப்ளை பண்ணலாம். தென் பொதுவாக அந்த குவாலிஃபிகேஷனில் இது எலிஜிபிளா அது எலிஜிபிளான்னு கேட்டு சம்டைம்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் டைரெக்டாக அப்ளைலாம் பண்ணிடுறாங்க. இது ஏஎல்பிலேயே நடந்துச்சு. அதனால தான் நான் இங்கேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக சொல்லிடுறேன். பட் இப்போல்லாம் எக்ஸாம் எழுதி ஃபைனல் செலெக்ஷன்லாம் ஒருத்தர் வாங்கிட்டாரு. பட் ஆனால் ஏஎல்பிக்கு எலிஜிபிளாக இருக்கிற டிகிரியே அவர்கிட்ட இல்லை. ஓகேவா? ஸோ சம் அதர் ஸ்ட்ரீமில் அவர் படிச்சிருக்காரு. ஃபைனலாக டிவியில் ரிஜெக்ட் பண்ணாங்க. இந்த ஸ்ட்ரீம்லேயே வராது, உங்கள் குவாலிஃபிகேஷன் என்ன எங்களுக்கு தேவையோ அந்த ஸ்ட்ரீம்லேயே வராதுன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ அதனால் இப்போ கூட நீங்கள் வேறு குவாலிஃபிகேஷன் இருந்து கூட அப்ளை பண்ணிடலாம். பட் கரெக்டாக பார்த்துக்கோங்க, எலிஜிபிள் இருக்கிறவங்க இந்த ஸ்ட்ரீமுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கணும். அதனால தான் இப்போவே நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். தென் டெக் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் குவாலிஃபிகேஷன்னா டீட்டெயில்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வச்சு சொல்கிறேன். இப்போ நான் டெக் கிரேட் 3 பற்றி பேசுகிறேன். டெக் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் அது ஃபுல் அண்ட் ஃபுல் ஐடிஐ படித்தவங்க அண்ட் தென் ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி டெக் கிரேட் 3. ஏன்னா டெக் கிரேட் 3ல ஐடிஐலையும் சிசிஐலையும் நிறைய ட்ரேட் இருக்கு. டிஃப்ரெண்டான ட்ரேடு வந்து நிறைய இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ட்ரேடு குவாலிஃபிகேஷனை வச்சுருக்கீங்க அண்ட் எந்த ட்ரேடுக்கு நல்ல வேக்கன்சி எங்கே இருக்குன்னு கொஞ்சம் பாருங்கள். சம்டைம்ஸ் இந்த ரேர் ட்ரேடாக ஒரு சில ட்ரேட் இருக்கும். பெயிண்டர், கிரேன் டிரைவர், இதெல்லாம் கொஞ்சம் ரேரான ட்ரேட். அண்ட் தென் மில் ரைட், பெயிண்டர். இப்போ பெயிண்டர் இருக்குல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா பெயிண்டரை கேட்டகரி நம்பர் 23ல கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் வேக்கன்சி டேபிள் இருக்கு, டெலகிராமில் கூட அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வேக்கன்சி டேபிளில் பாருங்கள் பெயிண்டரோட வேக்கன்சி எங்கே நல்லா இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அப்ளை பண்ணுங்க. அதனால டெக்னீஷியன் கிரேட் 3யோட குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்ன ட்ரேட் இருக்கு இப்போ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ட்ராக் மிஷின் அவங்கெல்லாம் எஸ்எஸ்எல்சி, அதாவது 10th பாஸ் ப்ளஸ் ஐடிஐ கம்பல்சரி இருக்கணும். ப்ரைவேட் ஐடிஐயாக இருந்தாலும் ஓகே. அதே மாதிரி ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணியிருக்கணும். கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸ் இந்த ட்ரேட் மென்ஷன்ட் ஆகும். சரியா? பாருங்க எவ்வளோ ட்ரேட் இருக்கு பாருங்க. ஃபிட்டர், எலக்ட்ரீஷியன், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மெக்கானிக், மெக்கட்ரானிக்ஸ், மெக்கானிக் டீசல், எம்எம்வி, வெல்டர், மிஷினிஸ்ட், இந்த மாதிரியெல்லாம் நிறைய ட்ரேட்ஸ் இருக்கும். சரியா? ஸோ ஒரு சில ட்ரேடு ஒரு சில போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்காது. இப்போ இங்கே பாருங்க பெயிண்டர் காணும் இல்லையா, மேபி கார்பெண்டர் இல்லாமல் இருக்கலாம். அந்த மாதிரி சில ட்ரேட்ஸ் கார்பெண்டர், பெயிண்டர்லாம் நீங்கள் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வேகன்சி டேபிள் ஒரு முறை ரெஃபர் பண்ணி எந்த ஜோனில் வேகன்சி நல்லா இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் இவ்வளோதான் ட்ரேட் அப்படின்னு சொல்லவே முடியாது. நிறைய ட்ரேட் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் 2024 டெக்னீஷியன் நடந்து முடிஞ்சது. அதுலேயும் செலெக்ஷன்ஸ் வாங்கிட்டாங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ். 2025 டெக்னீஷியனும் ரிசல்ட் வந்துருச்சு. டிவி மெடிக்கல் இருக்குது, இன்னும் டிவி ஸ்டார்ட் ஆகலை. அதுலேயும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டாங்க. ஆனால் ஒரு குரூப் டி ஏஎல்பி மாதிரி ரிசல்ட்ஸ் இல்லைனாலும் 10லேருந்து 15, 15லேருந்து 20 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் செலெக்ஷன் வாங்குறாங்க எவ்ரி இயர். ஓகேவா? அண்ட் இந்த 2025 செலக்ட் ஆனதுல ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெல்டர் ட்ரேட். அவர் பர்சனலாக இதை என்கிட்டயே சொன்னார், வெல்டர் ட்ரேட். அண்ட் அவர் வந்து சண்டிகர் ஜோன் அப்ளை பண்ணியிருக்காரு. ஸோ இதனால அவரோட கட் ஆஃபும் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ஹை மார்க்லாம் ஸ்கோர் பண்ணல, சம் வாட் 70s ரேஞ்சில் தான் அவுட் ஆஃப் 100 ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் விவரமாக வெல்டர் ட்ரேடுக்கு வேகன்சி நல்லா இருந்ததை பார்த்துட்டு அவர் சண்டிகர் ஜோன் அப்ளை பண்ணியிருக்காரு. டெக் கிரேட் 3 செலக்டும் ஆகிட்டாரு, நம்ம ஸ்டூடெண்ட் தான். ஸோ அவரோட அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன். என்னன்னா ஜோன் அனலைஸ் பண்ணுங்க. அதர் ஜோன் போகிறதுக்கும் நீங்கள் ரெடியாக இருந்தால், நான் யாரையும் ஃபோர்ஸ் பண்ணலை, கம்பல் பண்ணலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது வேற ட்ரேட் வச்சுருக்கீங்க,
வேற ஜோன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் ரெடி அப்படின்னா அந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் மிஸ் பண்ணிடாதீங்க. சரியா? ஸோ ஜோனை பாருங்கள், உங்கள் ட்ரேடை பாருங்கள், எதில் எலிஜிபிலிட்டி நல்லா இருக்கோ நீங்கள் தான் அப்ளை பண்ணுங்க. ஸோ 2024லையும் நம்ம ஸ்டூடெண்ட் செலெக்ஷன் வாங்கியிருக்காங்க, 2025லையும் செலெக்ஷன்ஸ் வாங்கியிருக்காங்க. இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, எப்போவுமே கிரேட் 3ல ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறேன் இல்லையா, அதனால ஒரு குழப்பம் எனக்கு. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர்கிட்ட ஐடிஐ இல்லையோ, எலிஜிபிலிட்டியே வரலையோ, அதனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ண முடியலையோ அப்படின்னு சொல்லி. ஓகேவா? ஸோ நம்ம கிட்ட ரைட் நவ் டெக்னீஷியனுக்கான கம்ப்ளீட் கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ உங்களுக்கு என்னன்னு தெரியல, எப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியல, எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு தெரியல, பட் செலெக்ஷன் வாங்கணும்னு ரொம்ப 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 சீரியஸாக இருக்கீங்க அண்ட் உங்களால் ஒரு 1500 rupees அஃபோர்ட் பண்ண முடியும் அப்படின்னா என்னோட கிளாஸே இருக்குது. ஸோ டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், ரா ஸ்கோரே 89 வாங்கின ஸ்டூடெண்ட்டும் இருக்காங்க, 85 வாங்கின ஸ்டூடெண்ட்ஸும் இருக்காங்க, 70+ வாங்கி செலெக்ஷன் வாங்கினவங்களும் இருக்காங்க. இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெலிகம்யூனிகேஷன் வேகன்சி வரும். கிரேட் 3ல சிக்னல் அண்ட் டெலிகாம் SNTக்கு வேகன்சிஸ் வரும், ரொம்ப கம்மியான வேகன்சிஸ் வரும். அதில் எப்பயுமே கட் ஆஃப் பயங்கரமாக போகும், 85+, 90+ கூட போகும் ஆஃப்டர் நார்மலைசேஷன். பட் இந்த ட்ரேட் இருக்குல்ல, ட்ரேட் வேகன்சி நான் சொன்னல, ஃபிட்டர், மிஷிஸ்ட், இந்த மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் இருக்கு, அந்த ட்ரேடுக்கு கொஞ்சம் கட் ஆஃப் கம்மியாகவே போகும். ஸோ நீங்கள் ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கீங்க அப்படின்னா என்னோட டீச்சிங்கில் உங்களால் 600 வீடியோஸ்க்கு மேலே கம்ப்ளீட் பண்ணி ரிவிஷன் பண்ண முடியும். நான் பயங்கரமாக எஃபர்ட் போட ரெடியாக இருக்கேன், வீடியோஸ் மட்டும் தான் பார்க்கணும், புரிஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிறவங்க நம்ம கோர்ஸை பை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட் நோ மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் இருக்குது. ஏன்னா இந்த மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸை வச்சு உங்களால் 90 ஸ்கோர் பண்ண முடியும் அவுட் ஆஃப் 100. இது இல்லாமல் நான் கரண்ட் அஃபேர்ஸ் PDF தரேன். ஸோ அதை பார்த்தீங்கனாலே இன்னும் 2-3 மார்க்லேருந்து 5 மார்க் வரைக்கும் கூடவும் ஸ்கோர் பண்ணலாம். ஓகேவா? கோர்ஸை பொறுத்த வரைக்கும் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு எந்த நாலேஜும் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை, நானே 0 லெவலில் தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். கிளாஸஸ் பொறுத்த வரைக்கும் ரெக்கார்டட் தான். ரொம்ப ஸ்லோவாக போனதுனால உங்களுக்கு எல்லா கிளாஸும் புரியும். நான் லைவ்ல தான் வந்து டீச் பண்ணணுங்கிற அவசியம் இருக்காது, ரொம்பவே தெளிவாக கொண்டு போயிருப்பேன். ஏன்னா நம்ம பாஸ்டில் நீங்கள் என்னோட வீடியோஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா நிறைய செலெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகேவா? கோர்ஸை பொறுத்த வரைக்கும் கவலையே வேண்டாம், நான் 10 years கொஸ்டின் சால்வ் பண்ணியிருக்கேன், கிட்டத்தட்ட 2016லேருந்து 26. அதே மாதிரி டெக்னீஷியன் எக்ஸாம் படிக்கிறோம், டெக்னீஷியன் கொஸ்டின்ஸ் மட்டும் சால்வ் பண்ணிட்டா போதும்னா அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா டெக்னீஷியன் மொத்தமே 6லேருந்து 8 ஷிஃப்ட்டில் தான் ஒவ்வொரு இயரும் நடந்துட்டு இருக்கு, ஏன்னா கம்மியான அப்ளிகேஷன் வரும். ஸோ இந்த 6-8 ஷிஃப்ட்டை சால்வ் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ப்ராக்டிஸ்க்கு கூட அது பத்தாது. ஸோ நான் அதனால தான் 600 வீடியோஸ் இவ்வளோ எக்ஸாம் கொஸ்டின்ஸும் நான் சால்வ் பண்ணியிருக்கேன். செலெக்ஷன் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னதை நானே உங்ககிட்ட சொல்கிறேன், இது வேணும் அது வேணான்னு ஒமிட் பண்ணாதீங்க. பை பண்ணுறீங்கன்னா சப்போஸ் எல்லா கிளாஸையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதில் இம்பார்ட்டன்ட் மார்க் பண்ணுறது, இதை மட்டும் பார்க்குறது, சாரி அந்த தப்பை பண்ணாதீங்க. ஏன்னா செலெக்ஷன் வாங்கணும் நீங்கள். ஓகேவா? என்னோட ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், மேக்ஸிமம் மைண்டு மெத்தட் தான். ரொம்ப ஃபார்முலாஸ், ரொம்ப பெரிய பெரிய கான்செப்டாக வச்சு சால்வ் பண்ணுறது, இந்த ஹேபிட்டே நமக்கு கிடையாது இல்லையா? ஸோ ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்க, தென் கடைசியில் மார்க் டெஸ்ட் போடுங்க. டெக்னீஷியன் மார்க்காகவே போடுங்க, ரேண்டமாக போய் ஒரு மார்க் டெஸ்ட் போட வேண்டாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் என்னோட மேக்ஸில் நான் ரொம்ப ரொம்ப பார்த்து பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் பிகினராக 0 லெவலில் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்களே ஒரு வீடியோ 2 வீடியோக்கு அப்புறம் மைண்டில் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. சரி, கோர்ஸ் எப்படி பை பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஆப் இன்ஸ்டால் பண்ண உடனே நீங்கள் பெய்டு கோர்ஸ் ஆப்ஷன் வாங்க. பெய்டு கோர்ஸ் ஆப்ஷன் வந்த உடனே அதில் ஃபர்ஸ்ட் கோர்ஸ் காமனாக ஒரு கோர்ஸ் தான், மேக்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ்க்கு. ஸோ இதில் நீங்கள் எந்த ரயில்வே எக்ஸாம்னாலும் டார்கெட் பண்ணலாம், டோன்ட் வரி. ஒவ்வொரு எக்ஸாமுக்கு ஒரு கோர்ஸ் வாங்கணுங்கிற அந்த ஒரு கட்டாயம்லாம் நம்ம ஆப்பில் கிடையவே கிடையாது. இதுலேயே உங்களுக்கு எல்லாமே வந்துடும், மேக்ஸ் வந்துடும், ரீசனிங் இருக்கும், சயின்ஸ் இருக்கும். சரியா? அப்டேட்டட் அதாவது ஓல்டு டு நியூ கொஷின்ஸ் வரைக்கும் இருக்கும். பட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும் கோர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கோர்ஸ்க்குள்ளே போங்க. ஃபர்ஸ்ட் கோர்ஸ்க்குள்ளே போனீங்கன்னா கண்டென்ட் இருக்கும், டெமோ இருக்கும். அதுலேயே நிறைய டெமோ இருக்கும், நிறைய டெமோ கொடுத்துருப்பேன். அட்லீஸ்ட் 2-3 டெமோ அது ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். கூப்பன் கோட் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஸோ இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 ஆஃப் வரும். 1499க்கே உங்களால் கோர்ஸை வாங்க முடியும். பை நவ் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே ஆன்லைன் பேமெண்ட் தான். பண்ண உடனே மை கோர்ஸ் ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அது உள்ள உங்களுக்கு கோர்ஸ் வந்துடும். ஸோ அதுக்குள்ள கோர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுறதுன்னு ஒரு 1 hour வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்கள் பெட்டராக அப்படியே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ தோஸ் ஹூ ஆர் சீரியஸ், ரொம்ப ரொம்ப சீரியஸாக இருக்கிற டெக்னீஷியன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள், கம்ப்ளீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் உங்களை அவார்ட் ஃபங்க்ஷனில் மீட் பண்ணுறேன். ஓகே? ஸோ இப்போ இருக்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்னும் டிவிஏ முடியல, அந்த மாதிரி நானும் உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் குவாலிஃபிகேஷன் பற்றின டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இல்லையா? டெக் கிரேட் 1 சிக்னலில் level 5 அது சூப்பரான ஒரு போஸ்ட். ரயில்வேல என்ட்ரியே இந்த மாதிரி ஆனீங்கன்னா ரொம்ப பெரிய இடத்துக்கு போவீங்க. 323 வேகன்சிஸ் தான் ஆல் ஓவர் இந்தியா.
ஓகே, அதே மாதிரி டெக் கிரேட் 3லயும் 6234 வேகன்சிஸ் ஆல் ஓவர் இந்தியா. ஸோ வேகன்சி ரிசர்வேஷன் வேணும்னாலும், அதாவது ஜோனுக்கு ஜோன் என்ன வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டர் ஹையஸ்ட் டு லோவஸ்ட் அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. வேணும்னா இதையும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு முறை கிளீன் அண்ட் கிளியராக ரெஃபர் பண்ணிக்கோங்க. சரியா? இதில் ஓவரால் வேகன்சிஸ் தான் இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் மும்பைக்கு அண்ட் செகண்ட் ஹையஸ்ட் சென்னைக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹையஸ்டே சென்னை இருக்கு 610. இந்த மாதிரி தான் எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க இல்லையா? சென்னை ஜோன். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, டெக் கிரேட் 3 நீங்கள் இருக்கீங்கன்னா மெயினாக உங்களோட ட்ரேடை பாருங்க. உங்கள் ட்ரேடுக்கு எந்த ஜோனில் நல்ல வேகன்சி இருக்குன்னு பார்த்து அந்த ஜோன் செலக்ட் பண்ணுறது பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். சரியா? சான்சஸ் ஆஃப் கெட்டிங் செலெக்ஷன் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். சென்னை ஜோனும் போடுங்க, டோட்டலாக உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி இது ஓவரால் ஜோன் வேகன்சி. இதுக்குள்ளே பிரியும். இந்த ஜோன் டேபிள் தனியாக நோட்டிஃபிகேஷனில் இருக்குது. அதை டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் உங்களோட ரெஸ்பெக்டட் ட்ரேடில் என்ன அப்படின்னு. ஸோ டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்னிலேருந்தே நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். சரியா? ஸோ கிட்டத்தட்ட 1 month டைம் தருவாங்க. அதுக்கு மேலேயுமே டைம் தருவாங்க. பட் ரொம்ப டிலே பண்ணாதீங்க. செப்பரேட் அப்ளிகேஷன் மஸ்ட் பி சப்மிட்டட். ஸோ இப்போ நீங்கள் கிரேட் 1 எலிஜிபிள், கிரேட் 3யும் எலிஜிபிள் அப்படின்னா நீங்கள் 2 தடவை அப்ளை பண்ணுற மாதிரி, தனித்தனியாக ஃபார்ம் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ மெடிக்கல் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் டெக்னீஷியனில் கொஞ்சம் பயம் இல்லாமல் போகலாம். ஏன்னா அந்த A1 A2 அப்படிங்கிற மெடிக்கல் ஸ்டாண்டர்டே இல்லை. ஸோ டெக்னீஷியனோட ஹையஸ்ட் மெடிக்கல் ஸ்டாண்டர்டே A3 தான். அதனால மெடிக்கல் வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் தென் லாசிக் சர்ஜரியே நீங்கள் பண்ணியிருந்தாலும் A3க்கு மட்டும்தான் நீங்கள் எலிஜிபிள் இல்லை. ஐக்கு லேசிக் சர்ஜரி பண்ணியிருந்தீங்கன்னா A3 போஸ்ட் இருக்கும். ஒரு சில போஸ்ட்டுக்கு வந்து A3 மெடிக்கல் கட்டாயம், அவங்க மட்டும் தான் எலிஜிபிள் இல்லை. மற்றபடி B1 B2 C1 கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்கும். இது என்ன மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் அப்படின்னா, ஐயை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பயங்கரமாக பார்க்க மாட்டாங்க. ஓகேவா? அண்ட் சம் கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா வித் கிளாஸஸே அலவுடு, இங்கேயுமே வித் கிளாஸஸ் அலவுடு. ஓகே, ஸோ இங்கேயுமே வித் கிளாஸஸ் அலவுட். இந்த மாதிரி இருக்கு. ஸோ A1 மாதிரி ALP மாதிரி டஃப் மெடிக்கல் இதில் இருக்காது. ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அண்ட் தென் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் டெக் கிரேட் 1 இருந்தால் 18 to 33 years வரைக்கும் எலிஜிபிள். அதாவது ரிசர்வேஷனே இல்லாத UR கேட்டகரியாக இருந்தா. டெக் கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் 18 to 30 years வரைக்கும் எலிஜிபிள், ரிசர்வேஷன் இல்லாமல் UR இருந்தா. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ரிலாக்ஸேஷன் இருக்கு. ஏஜ் SC அண்ட் STயா இருந்தால் 5 years, OBCயா இருந்தால் 3 years. இந்த மாதிரி இட் கோஸ் ஆன். சரியா? நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட்டாக வேணும்னாலும் எடுத்து. இது வந்து டெக் கிரேட் 3. டெக் கிரேட் 3யோட ஏஜ் ரிலாக்ஸேஷன் டீடைல்ஸ். ஓகேவா? ஸோ கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரெண்டிஸாக இருந்தாலும் அவங்களுக்கு சம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஐடிஐயில் கோர்ஸ் கம்ப்ளீட், ஐடிஐ இல்லாத ரயில்வேல அப்ரெண்டிஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த 25 years டைமில் 25 yearsக்கு முன்னாடியே அப்ரெண்டிஸ் கம்ப்ளீட் பண்ணியிருந்தா அவங்களுக்கு 35 years வரைக்கும் எலிஜிபிள். UR அண்ட் EWS. OBC வந்து 38 years வரைக்கும் எலிஜிபிள். SC அண்ட் ST 40 years. பட் ஒன்று சொல்லிக்கிறேன், CCA அட்வான்டேஜ் கொஞ்சம் கம்மி மார்க் எடுத்தால் கூட டெக்னீஷியன் கிடைக்குமானா அப்படி இல்லை. எலிஜிபிலிட்டிக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் மட்டுமே தராங்க. பட் உங்களுக்கு அட்வான்டேஜஸ்ன்னு எதுவும் வராது. சரி, அதையும் நான் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். தென் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும், டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, ரொம்ப குயிக்காக ப்ராசஸை முடிச்சிருவாங்க. மேபி ஒரு 8 months to 10 monthsலேயே போஸ்டிங் லெவலுக்கு போட்டுருவாங்க. எப்பயுமே நடக்கும். ஏன்னா இதில் ஒரே ஒரு எக்ஸாம் தான், சிங்கிள் ஸ்டேஜ் ஒன்லி, ஒரே ஒரு தேர்வு. ஓகேவா? சிங்கிள் ஸ்டேஜ். செகண்ட் ஸ்டேஜ்லாம் கிடையவே கிடையாது. பட் அதை நீங்கள் பர்ஃபெக்ட் பண்ணலாம். ஓகே, அந்த CBTக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். ஸோ கட் ஆஃப் கிராஸ் பண்ணுற பட்சத்தில் DV கூப்பிடுவாங்க. அண்ட் DVக்கு அடுத்த நாள் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் இருக்கும். சரியா? டெக் கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் சிலபஸில் சில சேஞ்சஸை நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் லைட்டாக சொல்கிறேன், ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் நான் ரொம்ப டீட்டெயிலாக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேட்டர்ன் அண்ட் சிலபஸை பொறுத்த வரைக்கும் 90 minutes டைம், 100 questions. 2 எக்ஸாமுக்குமே, கிரேட் 1 இருக்கட்டும், கிரேட் 3 இருக்கட்டும், 100 questions 90 minutesங்கிறது காமன். சரியா? மல்டிபிள் ஷிஃப்ட்ஸில் வந்து உங்களுக்கு எக்ஸாம் நடக்கும். அண்ட் தென் இந்த மினிமம் எலிஜிபிலிட்டி மார்க்ஸ்லாம் பார்க்காதீங்கன்னு சொல்லுவேன் எப்பயுமே. இதை பார்த்துட்டு புதுசாக ஒரு ஆஸ்பிரன்ஸ் அப்போ UR 40% எடுத்தால் செலக்ட் ஆகிடுவோமா நினைப்பாங்க. கிடையவே கிடையாது. இதெல்லாம் பார்க்காது. The marks scored in CBT shall be used for shortlisting of candidates for further stages of this recruitment process. அதாவது இதுல இருந்து நீங்க டைரக்டா DVக்கு போயிடுவீங்க, அவ்வளவுதான். இந்த மார்க் தான் உங்களோட ஃபைனல் மெரிட்டை டிசைட் பண்ணும். அதே மாதிரி தான் கிரேட் 3க்கும். சரியா? ஸோ கிரேட் 1 பொறுத்த வரைக்கும் பேட்டர்ன் என்னென்ன சப்ஜெக்ட்ல இருந்துலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலாக 100 questions 100 marks இல்லையா? அதில் ஜென்ரல் அவேர்னஸ் 10 question தான், 10 mark.
ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 15 கொஸ்டின்ஸ் 15 மார்க். மேத்தமெட்டிக்ஸ் 20 கொஸ்டின்ஸ் 20 மார்க்ஸ். இதில் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்னு ஒன்றும் அண்ட் பேசிக்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் அப்ளிகேஷன் ஒரு சப்ஜெக்டும் புதுசாக இருக்கும். ஓகேவா? அண்ட் இதை பற்றிலாம் நான் டீட்டெயில்டாக உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் இன்னமும் சொல்கிறேன். ஓகே, கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் அதே தான். 100 கொஸ்டின்ஸ் இருக்குது, 90 மினிட்ஸு. 2 எக்ஸாமுக்குமே நெகட்டிவ் மார்க்ஸ் உண்டு, 1/3. அதாவது 3 கொஸ்டின் நீங்கள் தப்பு பண்ணீங்கன்னா 1 மார்க் கம்மியாகும். நீங்கள் ஆல்ரெடி எடுத்த மார்க்லேருந்து 1 மார்க் கம்மியாகும். ஓகேவா? கிரேட் 3 பொறுத்த வரைக்கும் நான் அப்போவே சொன்னது தான், யூ கேன் ஸ்கோர் 90 out of 100 ஈஸிலி. ஈஸிலினா ப்ராப்பர் ப்ரிப்பரேஷன். இப்போ என்னோட யூடியூப் வீடியோஸோ இல்லை என்னோட கோர்ஸ்லாம் எடுத்து சீரியஸாக படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு வீடியோ விடாமல் மிஸ் பண்ணாமல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகேவா? அப்படி இருக்கும்போது 80 to 85 ரா ஸ்கோரே பண்ணுவீங்க, ஷோர், 100%. ஸோ மேத்தமேட்டிக்ஸ் 25 கொஸ்டின்ஸ் 25 மார்க்ஸ். ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் 25 கொஸ்டின் 25 மார்க். 50 out of 50 சாலிடாக அடிக்கலாம். நிறைய வீடியோஸ் இருக்கு, பார்த்து என்னோட கான்செப்டை கற்றுக்கிட்டு அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா போதும். சயின்ஸை பொறுத்த வரைக்கும் 40. அவங்க சொல்லுவாங்க அப் டு 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சின்னு. பட் அதை தாண்டியும் கொஞ்சம் ஹை லெவலில் இப்போலாம் கொஸ்டின்ஸ் கான்செப்டுவலாக பயங்கரமாக வருது. அண்ட் என்னோட கோர்ஸில் என்னோட சயின்ஸ் வீடியோஸில் நான் அதை பார்த்துமே பண்ணியிருக்கேன். நிறைய வீடியோஸ்க்கு நான் 11th 12th லெவல் புக்ஸில் இருந்தெல்லாம் கண்டென்ட்டும் எடுத்திருக்கேன். பர்ஃபெக்டாக இருக்கும். கிட்டத்தட்ட சயின்ஸ்க்கு மட்டும் நான் 220 வீடியோஸ்க்கு மேலே கோர்ஸில் பண்ணியிருக்கேன். 220 வீடியோஸ்க்கு மேலே சயின்ஸ்க்கு மட்டும். ஏன்னா ஃபுல் தியரி அண்ட் ஃபுல்லாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. பட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும், அவ்வளோதான். ஓகேவா? ஜென்ரல் அவேர்னஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பெருசாக ஃபோக்கஸே பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா மேக்ஸ் நல்லா பண்ணிவிடுங்க, ரீசனிங் நல்லா பண்ணிவிடுங்க, சயின்ஸ் நல்லா பண்ணிவிடுங்க. இந்த 10லையும் நம்ம கொஞ்சம் கரண்ட் அஃபேர்ஸ் எதிர்பார்க்கலாம், கொஞ்சம் ஜிகே எதிர்பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் முடிச்சு டைம் இருந்தால் கரண்ட் அஃபேர்ஸ் நானே பிடிஎஃப் தரேன் இல்லையா டெலிகிராமில், அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஜிகேக்கு அடிஷ்னலாக படிக்க முடிஞ்சால் படிங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகேவா? ஸோ ஏதாவது ட்ரேட் வச்சுருக்கீங்க, அதாவது ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்கிறேன். ஐடிஐ ஸ்டூடெண்ட்ஸ் டெக்னீஷியன் ஆகணும் அப்படின்னா இதை விட ஒரு பெரிய கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்காது. அவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ மற்றபடி நான் இன்னும் டீட்டெயில்டாக நோட்டிஃபிகேஷன் வீடியோவில் சொல்கிறேன், சாரி ஸ்ட்ராட்டஜி வீடியோவில் சொல்கிறேன். எல்லாத்தையுமே இதில் நான் சொல்லலை, வீடியோ தான் லென்த் ஆகும். ஸோ வேற ஏதாவது டவுட்ஸ் கண்டிப்பாக இருக்கும் உங்களுக்கு, சரியா? வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கேளுங்க. அந்த டவுட்டை நான் அடுத்த ஸ்ட்ராட்டஜி வீடியோ கொண்டு வரும்போதே சொல்லிடுவேன். ஸோ தட் உங்களுக்கு இன்னமும் கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும், சரியா? ஸோ டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடியும் கம்மி ஷிஃப்டில் தான் நடந்தது. டெக்னீஷியனோட மேக்ஸை சால்வ் பண்ணுங்க, டெக்னீஷியனோட ரீசனிங்கை சால்வ் பண்ணுங்கன்னா நான் அதுக்கும் பிளான் வச்சுருக்கேன். ஏஎல்பியும் டெக்னீஷியனும் ஒன்றா கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி. பட் இப்போ கொஞ்சம் குரூப் டி சீரிஸ் போயிட்டு இருக்கு இல்லையா, கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ டெக்னீஷியன் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு, ப்ரிப்பரேஷன் நல்லா பண்ணுங்கள், ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.